ஹாய் மக்களே, எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குள்ள என்ன தோற்றம் வருது, என்ன தோணுதுன்றதை ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் ஒரு ஆள் எழும்பி கூட சொல்லலாம், செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஒருத்தர் கூட ஏஞ்சிக்க மாட்டீங்களா? என்னப்பா, செக்ஸ் எஜுகேஷன் பத்தி தான் பேச வரும், இப்படி கூச்சப்படுறீங்க? ஏஞ்சிட்டு சொல்லுங்க, இன்னும் நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்கட்டும், எல்லாருக்கும் அந்த போல்ட்னஸ் வரட்டும். பிரைமரி ஸ்கூல்ஸ்ல இப்ப வந்து கொண்டு வந்துருக்காங்க சமச்சர் சிஸ்டம் வந்து. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரெகுலேட் பண்ணிருந்தா இப்ப இந்த அளவுக்கு வந்துருக்கா. இப்ப நம்ம காலேஜ்ல தான் அதை வந்து கத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கத்துக்கிட்டா இப்ப நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் டிராவல் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் இன்க்ளூடிங் நானுமே வந்து ஃபர்ஸ்ட்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பின்னாடி இப்போ வந்து சீட்ல கை வைக்கிறது அதெல்லாம் முன்னாடி இருந்தே தெரிஞ்சிருந்தா இப்ப நம்மளுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்திருக்கும். அப்ப நம்ம அதை கத்துக்கிட்ட போது என்ன பண்ண முடியும், ஒரு 10 பேர் முன்னாடி நீ எழுந்துடு, நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை கேள்வி கேட்கலாம். ஸோ குட் டச் அண்ட் பேட் டச் செக்ஷுவல் எஜுகேஷன் என்னன்னா பிரைமரி ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துட்டா செகண்டரி ஸ்டேஜ்ல நம்ம நல்லா வெளில வந்துடலாம். அந்த ஃபியர் இருக்காது, நம்ம ரொம்ப கிளியரா போல்டா அதை ஃபேஸ் பண்ணும்போது. ஒரு சொசைட்டில பேச தெரியாத நிறைய பேர் இருப்பான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, யாராவது பர்சனல் கை வச்சுட்டா நீ எதெல்லாம் சொல்லு, நீ கேளு, நீ தான் போல்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபியரை கிளியர் பண்ண ஃபர்ஸ்ட் இதை வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து இன்னைக்கு நம்ம சின்னதாக இனிஷியேட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு 100 பேர் கிட்ட பண்ணலாம், அது நிறைய பேர் ரீச் ஆகி அது இன்னுமே கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு. ரொம்பவே பர்ஃபெக்டா விளக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு கிளாப் தட்டிடலாமா? தேங்க்யூ. சொல்லுங்க. நான் என்னோட பார்வையில செக்ஸ் எஜுகேஷன் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பாலியல் கல்வி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆண் அப்படின்னா இப்படிதான் இருப்பான், இப்படிதான் இருக்கும், ஒரு பெண் அப்படின்னா இப்படிதான் இருப்பான். முதல்ல அந்த செக்ஸுக்கான விளக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலியல் கல்விக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது நான் நல்லா என்னோட கருத்தா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா எல்லாமே இங்க இயற்கை தான். ஸோ நீ அதான் பாரு, இதான் பாரு, அதாவது எதை எப்படி பார்க்கணுமோ அதை கரெக்டா பாரு, அதுக்கப்புறமா அதுக்கான எஜுகேஷனுக்குள்ள நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டேரக்டா நம்ம வந்து எடுத்தோன்னே பாலியல் கல்வியை நான் ஒருத்தருக்கு சொல்லணும்னு நான் விரும்பல. இதுதான் நீ இப்படிதான் இருப்ப, நீயும் இப்படிதான் இருப்ப, இது எல்லாமே நார்மல் தான். இதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ பாலியலை பத்தி தெரிஞ்சுக்கோ, பாலியல் கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. பர்ஃபெக்ட். எல்லாமே கிளாப் தட்டிக்கலாமா? ஓகே, ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. முதல்ல தேங்க்யூ, நான் சொன்னேன்னு நீங்க எழுந்திருந்து பேசுனதுக்காக. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்றதை பத்தி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறேன்னா, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி போவேனா, ஜென்ரலாகவே பேசலாம், அப்போதான் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், தூக்கமாக வராது. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் யாருக்காவது ஆச்சுன்னா நாங்கள் பெரும்பாலுமா என்ன பண்ணுவோம்னா, ஆண்கள் எங்களோட ஆண் நண்பர்கள் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு 4-3 கேர்ள்ஸ் சுற்றி இப்படி மறைச்சிப்போம். எதுக்குன்னா அந்த பேடை எடுக்கிறதுக்கு. அந்த பேடை எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்காதுன்றதுனால மறைச்சு ஒரு பேட் எடுக்கணும்னாலே ஒரு 5 பேர்கிட்ட சுத்திப்போம். இந்த மாதிரிலாம் எத்தனை கேர்ள்ஸ் பண்ணிருப்போம்? கை தூக்குங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே பண்ணிருப்போம் அதை. கண்டிப்பா நானுமே அதுல ஒரு ஆள் தான், நானும் கை தூக்கிக்கிறேன். ஏன்னா நான் படிக்கும் போது கூட அந்த அவேர்னஸ் கிடையாது. அந்த செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்ற ஒரு விஷயம். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இது வந்து இன்டர்நெட்ல வர அந்த மாதிரி வீடியோ பத்தி சம்மந்தப்பட்டது போல, இதை பத்தி பேசினாலே ஓகே இது வந்து அந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது தான் செக்ஸ் எஜுகேஷன்ட்டு இங்க இருக்க பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது அதை மட்டும் கிடையாதுங்க. சேஃப் செக்ஸா இருக்கட்டும், எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், தென் அதை விடுங்க. இப்ப நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் டெய்லி வந்துட்டு இருக்கு. ஒரு நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 9th படிக்கிற பொண்ணு, ஷீ இஸ் அரௌண்ட் ஒரு 13 வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரியல, தட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கூட தெரியாமல் அவங்க அம்மா அப்பாவும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வராங்க. ஸ்கூல் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேபியை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கே தெரியல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு அவேர்னஸ் நம்ம இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது தான். அது யாரும் ஒத்துக்கிறீங்க? இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ ஸ்கூல்ல இருந்தே இந்த தொடக்கம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு செக்ஸ் எஜுகேஷன்னா இதுதான்ட்டு நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது.
எப்படி நம்ம கொண்டு போனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமோ இல்லை 5th-லேருந்து 8th வரைக்குமோ முதல்ல குழந்தைங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கான பெயின்னா என்னது, ஒரு ஃபீமேல் எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்கிட்ட நான் ஹேண்டில் பண்ணுற டிவோர்ஸ் கேஸில் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க என்கிட்ட, என்ன அதிகபட்சம் சொல்லியிருக்காங்கன்னா, என் கணவர்கிட்ட எனக்கு ஒரு வயிறு வலின்னு கூட இப்போ என்னால் சொல்ல முடியல. சொன்னால் என்னோட கணவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் எங்கள் அம்மாவுக்கு தான் வலிச்சது, இது என் அக்காவுக்கு தான் வலிச்சிருக்கு, நீ என்ன புதுசாக வலிக்குதுன்னு சொல்கிற அப்படின்ட்டு. ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஓகே, இப்போ இருக்க பசங்க இந்த மாதிரி நிறைய பசங்களுக்குலாம் தெரியுது செக்ஷுவல் லைக் பெயினாக இருக்கட்டும், லைக் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் பெயினாக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாமே தெரிய வருது. ஆனால் முன்னாடி இருந்த காலகட்டத்திலையோ பட் இப்போயுமே ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு பெண்கள் கோத்ரூ பண்ணுற அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோட பெயினே என்னன்றதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. அந்த அவேர்னஸை ஸ்கூலில் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கா, அந்த பிள்ளைக்கு பெண்ணுனா இந்த மாதிரி இருக்கும், அந்த பெண்ணுக்கு மந்த்லி இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வரும். சைக்கிள்ஸ் வரும்போது அந்த பொண்ணோட ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், அந்த பொண்ணோட மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், என்னென்ன கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்தே கொண்டு போகணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 1st to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த அவேர்னஸ் கொண்டு போகணும். ஒரு 8th மேலே தான் பார்த்தீங்கன்னா பசங்க ஓரளவுக்கு இந்த அடலசன்ட் ஏஜாக அடைஞ்சிருப்பாங்க. அப்படி வரும்போது ஒரு சிலபஸ்லயே ஆட் பண்ணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க படிக்க போற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனா என்னன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும். அதுல மெயினா பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க நிறைய பிள்ளைங்க இந்த மூவிஸே போதும், எல்லா மூவிஸ்லையுமே எல்லா லவ் சீனும் வந்துடுது. 18+ சீன்ஸுமே இப்போ நிறைய மூவிஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து வர குழந்தைங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே லவ்னா இதுதான் போல அப்படின்னு நினச்சிட்டு சின்ன வயசுலேயே அது என்னன்னு கூட தெரியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற ஃபிசிக்கல் இன்டர்கோர்ஸ்னால அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த ப்ரெக்னென்ட் ஆகிற உமன் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பாங்க, 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா தான் இருப்பாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலாக கண்டிப்பாக போவாங்க. அப்படி போகும்போது தெரிய வருது, டாக்டர் பார்த்துருவாங்க இந்த பொண்ணு 17 வயசு கீழே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருவாங்க. அப்போ ஒரு அவேர்னஸே இல்லாம அந்த ஒரு பையன் நான் சொன்னல, அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லைன்னா லவ் பண்ணவங்களோ ப்ரெக்னென்ட் ஆக்குறவங்க இருக்காங்களே, அவங்க மாட்டும் பொழுது அவங்களுக்கு லைஃப்ல அது பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டா ஆயிடுது. போக்சோ ஆக்ட் கீழே அவங்க வந்துடுறாங்க. போக்சோ ஆக்ட் கீழே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க லைஃப் அதுல சஃபர் ஆயிடுது. பட் நிறைய குழந்தைங்களுக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடையாது. இந்த ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அவேர்னஸான விஷயத்த கண்டிப்பா கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க போக்சோ பத்தி என்ன அவேர்னஸ் இருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இப்போ பாண்டிச்சேரியில நான் 2-3 கேஸ் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் ஆனது அந்த ரூரல் சைடு அப்படியா வந்துச்சு அப்படின்னு அர்பன் சைடில் வராது. பிகாஸ் அர்பன் சைடில் நடக்குது, பட் அது கேஸாக ஃபைல் ஆகுது. அது நடந்துருக்கிறது ஒரு நியூஸ் வருது, பட் அது கேஸாக ஃபைல் ஆகாமல் 2-3 கேஸ் இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்ற கேஸாக ஃபைல் ஆகலைன்றீங்க. அவங்க அண்டர் 18லே ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க, மேரேஜும் பண்ணிடுறாங்க. மேரேஜ் ஓகே. அதுக்கு கேஸ் ஃபைல் ஆகாம அது அப்படியே அந்த பீப்பிள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இது எக்ஸ்போஸ் சைல்டோட லைஃப் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவிர அது சம்வாட் ஏதோ ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத நினைக்க மாட்டாங்க. அது போக்சோ ஒரு டிராபேக்காவே இருக்கு. ஓகே. பட் நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அந்த குழந்தைங்களை அஃபெக்ட் ஆகுறாங்கன்னும் பொழுது கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது இன்னொரு 100 குழந்தைங்க அது மாதிரி விஷயம் நடக்காம இருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த சரத்குமார் சாரோட பொண்ணு அவங்க ஒரு வீடியோல பேசி அது ரொம்ப வைரலா போச்சு. என்ன கூட இந்த மாதிரி குட் டச் பண்ணிருக்காங்க, பேட் டச் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ அழுது அதுல வீடியோல பேசி இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ பேசாம வைரலாவும் போயிட்டு இருக்கு. நம்மலாம் குழந்தையா இருக்கும் பொழுது குட் டச் பேட் டச்ன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில்? கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்துச்சு, ஐ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் ஹர் நேம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 35 ஏஜ் அந்த உமன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 13 ஏஜாக இருக்கும் போது அவங்கள யாரோ பேட் டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பேட் டச் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க தப்பான விதி தான் தொட்டிருக்காங்கன்றதே அந்த பொண்ணுக்கு தெரியறதில்ல. தெரியாமல் அந்த பொண்ணு ஒரு 25 வயசு கிராஸ் ஆகும் போது தான் தெரிய வருது, ஓகே இவரு நம்மள அப்படி தொட்டிருக்காரு, அந்த தொட்டதுக்கான பேர் தப்பான இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நிற்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு குட் டச் பேட் டச்ன்றதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறாங்கன்னா குட் டச் பேட் டச்ன்றது அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது, அவங்க ஒன்று இங்கே தொட்டாலும் அம்மா கிட்ட வந்து நீ சொல்லணுன்றாங்க. கிடையாது. உங்க குழந்தைய பிரைவேட் பார்ட் நீங்க வாஷ் பண்ண வைக்கிறீங்களே, அப்படி பிரைவேட் பார்ட்டை வாஷ் பண்ண வைக்கும் போது கூட அந்த உறுப்புகள்லாம் எதுக்கு இருக்கு, அதோட இயற்கையான விஷயங்கள் என்ன, அது என்னென்ன பண்ணுன்றத குட்டி குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் அந்த குட்டி குழந்தைக்கு தெரியும் ஒரு ஆண்னா இது, ஒரு பெண்ணா இது அப்படின்றது. நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்களை சொல்லலை, ஒரு சில ஏன் ரேப் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரேப்ன்ற விஷயம் கிடையாது. நடக்குது, அது வந்து அவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க, அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயமா என்ன நினைக்கிறேன், அந்த ஆண்களுக்குள்ள இருக்க அந்த ஆணாதிக்க புத்தி. ஒரு பொண்ணை நான் எப்படினாலும் அடக்கிடலாம், ஒரு பொண்ணுன்னு வீட்டுல அவங்களோட ஆள் மனசுல அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் முதல்ல எல்லா பெண்களுக்கு எதிரான எல்லா பிரச்சனைக்குமே அதுதான் காரணமா இருக்கு. அதை தாண்டி ரேப் நடக்குதுன்னா செக்ஸ் எஜுகேஷன் இல்லாதது ஒரு கண்டிப்பா. நிறைய ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸை விடுங்க, நம்ம சென்னையை வச்சுக்கோங்க, இல்லை நிறைய ஸ்டேட்ல வச்சுக்கோங்க, இன்னமும் செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றது இல்லை. ஆண்களுக்கு முக்கியமாக உட்காந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல கூட நான் 8th படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? யாருக்கும் எடுத்திருக்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்க மிஸ் பரவாயில்ல, ஏதோ ஒரு 5 minutes எடுத்தாங்க. அதுவும் என்னன்னு சொல்லி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய், அது குழந்தை பொறுக்கிறதா ஏ அப்படின்னு தப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லெசனை நீங்க வீட்டில் படிச்சுட்டு வந்துருங்க, படிச்சுட்டு வந்து டவுட் கேளுங்க அப்படின்னாங்க. அப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லாம் எங்களுக்கு ஒரே ஒரு ஆர்வம், என்னது இது எக்ஸ் ஒய் இசட் வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் வந்து செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்றதை கத்துக்கிட்ட ஒரே பிளேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் ரெஸ்ட் ரூம்ல நின்று பேசும்போது கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? எவ்ரிபடி. ஏன்னா நமக்கு யாருக்கும் தெரியாது. அது கூட எப்படி யாராவது போறவங்க கேட்டுறக்கூடாது, போறாங்க, கேட்டுட்டா தப்பாயிடும்ன்றதுக்காக நான் செக்ஸ்னா என்னன்றதை கத்துக்கிட்டதே எதை வச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட வச்சு பார்த்துட்டு இன்டர்நெட்ல பார்த்து தான் இங்க இருக்க பாதி பேர் செக்ஸ்னா என்னன்ற விஷயத்தையே கத்துக்கிறாங்க. அது செக்ஸா மட்டுமே பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ செக்ஸ், அது ஒரு எஜுகேஷனா நம்ம பார்க்கணும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க லவ் பண்றாங்க, செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அடுத்து 1 monthலயோ 2 monthsலயோ அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அப்படி பிரெக்னென்ட் ஆகும் பொழுது அது அவங்க லைஃப் எங்க போய் முடியுது? அது ஒரு சின்ன வயசுல 15 வயசு பெண் வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்கன்னும் பொழுது அவங்க ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கும், தென் அவங்க லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும். இதுவே அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கும் போது செக்ஸ் எஜுகேஷன் ஒரு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கு செக்ஸ் எஜுகேஷன்றது வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் கலந்து இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்க நம்ம நம்புறோமா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதை பத்தி தெரிஞ்சுட்டா எந்த குழந்தையும் போகாது. அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ல நீங்க நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும், செக்ஸ் எஜுகேஷன் முதல்ல நடத்துறது இல்லை, பட் அங்கங்க இருந்து கேம்ப் மாதிரி வந்து நடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நடத்தும் போது கூட பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா. ஏன் அப்படி நடத்தணும்? எல்லாருமே சமமா வச்சு ஒன்னா நடத்தலாம்ல. அப்படி ஒன்னா நடத்தும் போது நான் ஸ்கூல் இதே மாதிரிதான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட பேசினா அந்த ஆணை கலாய்ப்பாங்க. பத்தியா பொண்ணுகிட்ட போடுறான், எப்ப பார்த்தாலும் பொண்ணுகிட்ட தான் உட்காந்துட்டு இருப்பான், பொண்ணுகிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே அது கொண்டு வர்றது எங்க இருந்து கொண்ட சிஸ்டம்? ஒரு ஆண் பெண்ணை ஒன்னா பார்த்தா ஒரு ஆண் பெண் தோழரா கடைசி வரைக்கும் இருக்கலாம்ல. ஆனா அப்படி இருக்க விடுறாங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸே விட மாட்டாங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன்கிட்ட பேசினா என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இருக்கு அப்படின்னுவாங்க. அந்த அவேர்னஸ் அப்போ எங்க கொண்டு வரணும்? அப்போ ஸ்கூல்ல இருந்தே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எல்கேஜில இருந்தே பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் என்னன்றத ஒரு சாப்டரா டெய்லி வச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு லா சப்ஜெக்ட் கொண்டு வரணும். நிறைய மக்களை கேட்டு பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு கேட்டு பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? இத்தனைக்கும் கேளுங்களேன், என்ன படிச்சிருக்கு கேட்டா, நான் ஐடில ஒர்க் பண்றேன், நான் மாசம் 1.5 லட்சம் ஏர்ன் பண்றேன், 1.5 லட்சம் ஏர்ன் பண்றேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றா தெரியல. ஆனா இந்திலாம் வந்து நமக்கு ஆடட் ஆயிடுச்சு. இப்ப சப்ஜெக்ட்ல இந்தி ஆடட் ஆனது நான் தப்புன்னு சொல்லல, நல்ல விஷயம் தான். அதே மாதிரி லா ஆட் ஆகலாம்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை படிக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ரொம்ப வேணாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 4 ஆர்டிக்கலா வரலாம்ல. வந்தா தனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம்ல மக்கள். எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரைக்கும் திருப்பி செக்ஸ் செக்ஷனுக்குள்ளே வரேன். சரி, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த.
கண்டிப்பா எந்த அளவுக்கு செக்ஸ் எஜுகேஷன்ஸ் நம்ம இம்பார்ட்டன்டா பாக்குறோமோ இதுவும் வந்துருச்சுன்னா பசங்களுக்கான ரைட்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும், காலேஜ் மெட்ஸும் சரி, காலேஜ்ல இருக்கவங்களும் சரி, செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு விஷயத்த டாபிக்கா வச்சு நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவேர்னஸ் வரும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஓகே, நிறைய ஆம்பளை பசங்களா இருக்கட்டும், நிறைய பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு 13 ஏஜ் கிராஸ் பண்ணும் போது மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க. பட் இங்க மாஸ்டர்பேஷன் சொல்றதுக்கே எல்லாரும் வெக்கப்படுறோம். ஏன் அதை வெக்கப்படுறோம்? ஏதாவது ஒரு யாராவது சொல்லுங்க. என்னன்னே தெரியாது. ஆக்சுவலி ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க சரியில்லாதவங்க, அவங்க ரொம்ப தப்பானவங்க. அது இயற்கை. அந்த குழந்தைங்களுக்கு வர அந்த இயற்கைய சொல்லி கொடுத்துட்டா அந்த குழந்தைங்க பயப்படாதுங்க. நாளை பின்ன ஐயோ நம்ம இது மாதிரி பண்றோம், நம்ம சரியில்லை போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரேப்ஸே அவ்வளவு நடக்காது. ஏன்னா அவங்க செக்ஸ் எஜுகேஷன் ஃபுல்லா ஆல்ரெடா இருக்கும். குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பாவே சொல்லி கொடுப்பாங்க. டு பி ஆனஸ்ட், நான் ரியலா ஒன்று சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அந்த குழந்தை அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் வந்து சிலபஸ்லாம் கிடையாது. பட் வந்து டீச்சர்ஸ் வந்து வாலண்டரியா நடத்துறாங்க. நான் வந்து நடத்தணும் விரும்புறேன்றதுக்காக டெய்லி ஒரு ½ அன் ஹவர் நடத்துறாங்க. நடத்தும் போது என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்றான், என்னோட குழந்தைக்கு செக்ஸ் எஜுகேஷன் நடத்துறாங்க ½ அன் ஹவர் ஸ்கூல்ல, எனக்கு விருப்பமே இல்லை, ஃபர்ஸ்ட் தான் படிக்கிறா, எதுக்கு அவளுக்கு ஏன் நடத்தணும், என்ன இருக்கு அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேரண்ட்ஸா கூட்டிட்டு போயிட்டு அந்த மிஸ்கிட்ட, என் குழந்தைக்கு நீங்க நார்மலா நடத்தது மட்டும் நடத்துங்க, செக்ஸ் எஜுகேஷன் பத்திலாம் நடத்தாதீங்க, நான் எப்படி கத்துக்கிட்டனோ அதே மாதிரி என் குழந்தை கத்துக்கிட்டோன்றாங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயமா இருக்கு. எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். ஒரு மிஸ் வாலண்டரியா வந்து கத்து கொடுக்குறாங்கன்னும் போது அவங்களையும் பேரண்ட்ஸ் விடுறது கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு அருவருப்பான விஷயம் நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத விஷயம் நினைக்கிறாங்க. சரி ஓகேப்பா, பேரண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல, ஓகே, சரி நீங்க தான் சொல்லி தர மாட்டீங்க, டீச்சர் சொல்லி கொடுக்க விடலாம்ல. செக்ஸ் எஜுகேஷன் என்னன்னு சொல்லி கொடுக்க விடலாம்ல. இப்ப செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுனால எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஹெல்த்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? HIV இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அதை பத்தி நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்ல ஸ்கூல்லயோ காலேஜஸ்லயோ. அப்படி ஸ்கூல்ல காலேஜ்ல பண்றாங்க அப்படின்னாலுமே பேரண்ட்ஸ் கிட்ட போய் பசங்க குட்டி பசங்க சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் வாலண்டரியா வராங்க, நடத்தாதீங்க, என் குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், நீங்க நடத்தது மட்டும் நடத்துங்கன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பெத்தவங்க அவங்க தான், வளர்க்குறவங்க அவங்க தான், எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. மெயின் பேசிக் விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டீங்களே செக்ஸ் எஜுகேஷன் ஒரு விஷயத்த. குட் டச் பேட் டச்னு சொல்லி தரீங்க, அதுவும் என்ன சொல்றீங்க, இங்க தொடாதீங்க, இங்க தொடாதீங்க, இங்க தொட்டா பேட் டச், இங்க தொட்டா பேட் டச், எவ்வளவுதான் சொல்லி தரீங்க. அப்ப ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்கரேஜ் பண்ணலாம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணலாம்ல. அண்டர் 18 இருக்க கேர்ள்ஸ் இருக்காங்களா, ஃபீமேல் கேர்ள்ஸ், 14% ஆஃப் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. தெரியுமா உங்களுக்கு இதை பத்தி? 14% ஆஃப் ஃபீமேல் உமன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியாம பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு, யாரெல்லாம் பாத்தீங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது நிறைய குழந்தைங்களோட பேக்ல வந்து இந்த மெடிக்கல் அந்த பிரெக்னன்சியை வந்து ஆகாம இருக்கிற பில்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் பயங்கரமா பரவப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. பிரெக்னன்சி பில்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்ட்டு அவேர்னஸ் இருக்கா யாருக்கா அதை பத்தி? பிரெக்னன்சி பில்ஸ் வச்சிருந்தாங்களா, காண்டம்ஸ் அவ்வளவு வச்சிருக்காங்களா பசங்க? இத வெளியில தெரியப்படுத்தினா அந்த பசங்களுக்கு தெரியும்ல, அந்த பிரெக்னன்சி பில்ஸ்னால எவ்வளவு அஃபெக்ட் ஆகுன்றது பசங்களுக்கு தெரியும்ல. என்ன வயசு ஆகுது, ஒரு 14 வயசுல பிரெக்னன்சி பில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைங்களோட லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்? இப்ப நாளைக்கு உண்மையாவே அந்த குழந்தைங்க மேரேஜ்க்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆகும்னு நினைச்சா அது முடியுமா? அவ்வளவு சீக்கிரத்துல முடியுமா? ஒரு 15 வயசுல இருக்க குழந்தை 25 வயசு வரைக்கும் மாசத்துக்கு ஒண்ணு போட்டுட்டு இருக்கானா அந்த குழந்தை என்ன ஆகுவா? சோ அந்த அவேர்னஸை கண்டிப்பா நம்ம தானே கொண்டு வரணும், ஆமாவா இல்லையா? சோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சு பார்க்கணும், குழந்தைங்கள கவனிக்கணுமா இல்லையா பேரண்ட்ஸ்ன்றது. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஐடில ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே டபுள் தி அமௌண்ட். ஒரு ஆள் 1 லேக், இன்னொரு ஆள் 2 லேக். லேக்ல தான். அப்படி லேக்ல போகும்போது குழந்தைய பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்களை வளர்க்கறதே அவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராச்சும் டேக்கரை விட்டுறாங்க, ஹோம் டேக்கர் கிட்ட விட்டுறாங்க, கேர் டேக்கர் கிட்ட. அந்த மாதிரி குழந்தைங்களை பாத்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல்லா வளர்க்குறாங்க, அவங்க தான் பண்றாங்க. குழந்தைக்கு குட் டச் என்னன்னு சொல்றது கிடையாது, பேட் டச் என்னன்னு சொல்றது கிடையாது, செக்ஸ் எஜுகேஷன் என்னன்னு சொல்றதே கிடையாது. பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை குழந்தை முன்னாடி உட்காந்து பேசுறது அசிங்கம் நினைக்கிறாங்க. இங்க இருக்க நிறைய பேரண்ட்ஸ் அதான் நினைக்கிறாங்க. இப்ப இருக்க எங்க அம்மா என்கிட்ட உட்காந்து செக்ஸ் பேசினதே கிடையாது.
இதுக்கு நான் எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டேன் என்கிட்ட உட்காந்து பேச மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன்ன்றது எந்த அளவுல ஸ்கூல்ல முக்கியமோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்க்கணுன்றதை பத்தி நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறீங்க? செக்ஸ் எஜுகேஷன் ஒரு விஷயத்த கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்தந்த ஏஜ்ல இந்தந்த ஹார்மோன்ஸ் ஆகும், இந்தந்த உணர்வுகள் வரதான் செய்யும், அது தப்பான உணர்வு கிடையாது. அது எந்த அளவுக்கு நீ கண்ட்ரோல் பண்றியோ அந்த அளவுக்கு நாளைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு 13 வயசு தாண்டியா உனக்கு யாராவது மேல லவ் வரதா செய்யும். அந்த லவ் வந்து ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தான். அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அவசியம் கிடையாது, அது ஆகவும் ஆகாது. ஸோ நீ என்ன பண்ண, அது ஜஸ்ட் அஃபெக்ஷன். அதே மாதிரி 18 வயசு தாண்டியா உன் உடம்புல உனக்கு ஒரு மாற்றம் உண்டு பண்ணும். அந்த மாற்றம் உனக்கு இன்னொரு நபரை பார்க்கும் போது செக்ஷுவலா அவங்க கூட ஈடுபடலான்னு தோணும். நீ அந்த மாதிரி படுற அப்படின்னும் பொழுது அந்த பர்சன் நல்ல பர்சனா கெட்ட பர்சனா உனக்கு தெரியாது. அவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியாது, அவர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாருன்னு தெரியாது. அதனால நீ பிரெக்னன்சி ஆயிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயத்த பேரண்ட்ஸ் முதல்ல உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். வெளிப்படையா பேச முடியல அப்படின்னாலுமே ஒரு அளவுக்காச்சும் உட்காந்து பேரண்ட்ஸ் பேசணும். முக்கியமா ஸ்கூல்ல அந்த சிலபஸ் வந்தே ஆகணுங்க. வரணுமா வேணாமா? கண்டிப்பா வரணும். இன்னும் சவுண்டா சொல்லுங்க. கண்டிப்பா வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாமே தெரியும், நம்ம நாட்டுக்கு மாற்றமும் உண்டாகும் நான் நினைக்கிறேன். அதோட பேசி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.